இப்படி ஒரு சோதனையை கொடுத்திருக்கே ஆத்தா. இந்த பள்ளத்தை நிக்காம தாண்டி போகணுமே, நீதான் எனக்கு உதவியா இருக்கணும். ஆத்தா, காப்பாத்திட்டேன். தரடா வந்தா அதுக்குள்ள எப்படி காணாம போனா? நான் வாயால சொல்ல போறதில்ல, செஞ்சு காமிக்கிற ஆத்தா. போட்டு வைக்கிற ஆத்தா, அப்பவாவது மனசுக்குள்ள இருந்தான்னு பாக்கலாம். டேய் மந்திரவாதி, என்னையாடா கட்டுப்படுத்த நினைச்ச? பாத்தியாடா, நான் வெளியே வரத்துக்கான நேரம் வந்துருச்சுடா. உன் கனவு மொத்தத்தையும் என் ராணி கலைச்சிட்டாடா. ஆத்தா, உன் மனசு குளிரணும் ஆத்தா. போங்கடா, போய் முதல்ல அவளை தடுங்க. போங்க. என்ன தடுக்கவே முடியாதுடா. அம்மனோட அருள் எனக்கு முழுமையா கிடைச்சிருச்சுடா. நான் தப்பிக்க போறது உறுதியாய். Hey! நம்மள குத்திருவானுங்கன்னு பயந்து கண்ண முன்னா இவனுங்களா ஆளையே காணுமே.
எங்க போனானுங்க? ஏய் பொம்மி, உன்னை நான் கட்டுப்படுத்திய தீருவேன். உன்னை நான் விட மாட்டேன். என் மந்திர சக்திக்கு ஏற்பட்ட சவால் இது. நீ உயிரோட இருந்தா தானடா அது நடக்கும். உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் நீலியோட வரத்தை வாங்கிட்டு வந்தவன். அந்த நீலி எனக்கு சாதகமா துணை இருப்பா. நீலியே அந்த காளியோட ரூபம் தானடா. எந்த கடவுளா இருந்தாலும் சரி, உன்ன மாதிரி அநீதிக்கு துணை போகாது. என்கிட்டயே சவால் விடுறியா? என் சக்திக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு வகையில நீ என்ன அடைச்சு வச்சது கூட நல்லதுதான்டா. இன்னும் எனக்கு ஏகப்பட்ட சக்திகள் கிடைச்சிருக்கு. அதுல ஒன்ன தாண்டா நீ இப்ப பாக்க போற. விஸ்வரூபம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? நான் உனக்கு இப்போ காமிக்கிறேன்டா. பாருடா, பாரு. நீலி, என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து நீலி. ஆத்தாவே என் பக்கம் தாண்டா. இந்த ராணி மாதிரி எவ்வளவு இருக்கா? டேய், தப்பா சொல்லாதீங்கடா. என்ன மாதிரி என் அக்கா இல்லடா. என் அக்கா மாதிரி தான் நான் இருக்கிறேன். டேய், இவ ஏற்கனவே செத்துட்டாடா. இவ பேய்டா. டேய், ஓடிலடா. வா வா வா. வந்துடா, போய்டா. போடா. போடா, சீக்கிரம் போ. நீ வெளியே வந்துட்டியா? நான் ரொம்ப பயந்துட்டேன்க்கா. நீ திரும்ப வர முடியாத ஜலசமாதி இடத்துக்கு போயிருவ, நீ ஜலசமாதி ஆயிருவேன்னு ரொம்ப பயமுத்துனாங்க. இப்பதான் எனக்கு போன உயிர் திரும்ப வந்தா மறையுது. உன்னை விட்டுட்டு நான் எங்க போவேன்? உங்களுக்கு துணையா உன் கூடவும் வேம்பு சார் கூடவும் தான் நான் இருப்பேன். உன் ரத்தத்தை அம்மனுக்கு பொட்டா வச்சு அதே ரத்தத்துல நான் அடப்பட்டு கிடந்த அந்த மந்திர கட்டை நீ உடைச்ச. இப்படி உன்னோட உயிரையே பொருட்படுத்தாம அன்னம் தண்ணி இல்லாம எனக்காக நீ என்னென்னலாம் பண்ண. உன்னால மட்டும்தான் மறுபடியும் நான் வந்திருக்கேன் ராணி. என்ன கையில காயம் ஆயிடுச்சா? அத்தை உடுக்கா, இதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நீ வந்துட்டல்ல, எனக்கு அதுவே சந்தோஷம் தான்க்கா. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. சரி, வேம்பு சார் வந்துட்டு இருக்காரு, நீ கிளம்பு. சரி பொம்மி அக்கா. இரு.
இது? இப்படி இந்த தாடிகாரன் இப்படி மாறிக்கிறான்? என்ன இது? சாப்பிட சொல்ல முடியாம கஷ்டப்பட்டப்போ உதவி செஞ்சான், அதே மாதிரி புடவையும் கட்டி விடுவான்னு பார்த்தா கமுக்கு மாறுகிறான். என்ன கதை இது? எப்போ திட்டுவான் எப்போ கொஞ்சுவான்னு ஒன்னும் புரியல. ஐய, இந்த நேரத்துல தாமரைக்கா என்னத்துக்கோசரம் வருது? இது வந்துச்சுன்னா புடவைய தாமரைக்காவே கட்டி விட்டுருமே. எப்படியோ தொட்டி விட்டுறணும். தாமரைக்கா பூக்கா, போ போ போ. என்னடி என்ன? போ பூக்கா. என்னக்கா, என்ன விஷயம்? நான் உன்னையும் உன்னை பார்க்க வரல. இவரு போன்ல மிஸ்டு கால் கொடுத்தாரு. மறுபடியும் கூப்பிட்டா லைன் போகல. அதான் என்னன்னு கேட்க வந்தேன். அது வந்துக்கா, அவ குளிச்சு முடிச்சிட்டு சேலை கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கா. நீங்களே கட்டி விடுங்க, அதுக்குதான் மிஸ் கால் கொடுத்தேன். ஏங்க குடிக்க சொல்லுங்க. நாளையில இருந்து டெய்லி இந்த மாதிரி குடிக்கணும். ம்? குடிமா ராணி, எடுத்து குடிமா. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? பொம்மி அக்கா விஷயத்துல அவங்கள கொன்னவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவங்கள வெளியே கொண்டாடணும்னு நினைச்சுதான் அன்னைக்கு நான் கர்ப்பமா இருக்கிறேன்னு இவங்க எல்லாம் தப்பா நினைச்சுக்கினப்போ சரி இதே நாடகத்தை தொடர்ந்து நடத்துவோம்னு நினைச்சேன். இப்ப கதை வேற மாதிரி போகுது. நான் என்ன பண்ணிட்டோம்? என்னை எப்படியாவது காப்பாத்திருமா? எங்க போய் முடிய போதோ? சாமி, நாங்க இப்ப எதுக்காக வந்திருக்கோம்னா, உங்க கையால இறந்து போன ஒரு பெண் ஆவியால பாதிப்பு வந்துருமோன்னு பயந்து என்ன தேடி வந்திருக்கீங்க நீங்க, அதானே? சாமி. ஆமா சாமி. சாமி, ஆமா சாமி, அதுதான் காரணம். அவ பேரு பொம்மி. அது என்னன்னா, எங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருந்தாலும் சொல்லி நாங்க காலி பண்ணிட்டோம். ஆனா இப்போ ரொம்ப பயமா இருக்கு சாமி. ஆமா சாமி, எப்படியாவது நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். ஆமா சாமி, எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்க. ஏற்கனவே கட்டின மந்திர கட்டுல இருந்து அவ தப்பிச்சு வெளியில வந்துட்டா. வரப்போற பௌர்ணமியில அவளை கொன்னவங்கல்ல ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கு. அந்த ஆவி அவங்கள கொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சாமி, எப்படியாச்சும் எங்களை காப்பாத்துங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. பணத்தை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல சாமி. ஆமா சாமி, எங்களை காப்பாத்துங்க. ஓம் சக்தி.
ஜெய் காளி மகா காளி ஓம் ஸ்ரீ அங்காள பைரவி. அவங்க 2 பேர்கிட்டயும் கொடுங்க. என்னடி டாக்டர் கண்டுபிடிச்சிச்சுக்கா. ஒட்டு மொத்தமா எல்லாராண்டியும் சொல்ல போறேன்னு சொல்லிச்சு. ஐயோ இன்னைக்கு நம்ம தொலைஞ்சோம். என்னாச்சு டாக்டர்? நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா. அது என்னன்னு நான் விவரமா சொல்றேன். இருமா. அஸ் எ டாக்டரா நான் தான் இங்க பேசணும். நீ எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பேச விடாம தடுத்தா என்ன அர்த்தம்? ஏய் ஏதோ தப்பு நடந்து போச்சுன்னு சொல்லி டப்புன்னு கால்ல உந்துடுறீ. இருக்கா இந்த மாதிரி நேரத்துல நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், விட்டமின் டேப்லெட் எடுத்துக்கணும், சூரியன் வெளிச்சத்துல நல்லா வாக்கிங் போகணும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸ், நான்வெஜ் இந்த மாதிரி எல்லா விதமான சமச்சீரான உணவுகளை சாப்பிடணும். அப்பதான் குழந்தை நல்லபடியா பிறக்கும். டாக்டர் அம்மா. என்னம்மா? நான் கர்ப்பமா இருக்கிறது. நீ கர்ப்பமா இருக்கிறது கன்ஃபார்ம். அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வரேங்க. வரேன் சார். சரிங்க மேம். ராணி ஒரு நிமிஷம் நில்லுமா. என்னம்மா ராணி, நீ பொறுப்பா இருப்பேன்னு பார்த்தா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? வெறும் பேச்சுதான் முழ நீளத்துக்கு. இப்பேற்பட்ட விஷயம்னு தெரிஞ்சும் கூட வேணுனே உடம்ப பாத்துக்காம இருந்தா என்ன அர்த்தம்? அவ வயித்துல வளர்றது நம்ம குடும்பத்தோட வாரிசு. அது அவளுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேளுங்க. பாரு, உன் மேல இருக்கிற அக்கறைனாலதான் பாட்டி இப்படி பேசுறாங்க. கொஞ்சம் டாக்டர் சொல்ற மாதிரி கேட்டு நடமா. நான் சித்தார்த்த கிட்ட சொல்லி எல்லாத்தையும் வாங்கி தர சொல்றேன், சரியா? தர்ஷினி, வளர்மதி, நீங்க தான் ராணிய நல்லபடியா பாத்துக்கணும், புரிஞ்சுதா? சரிப்பா. சரிங்க தாத்தா. என்ன சார், நம்ம ஆக்டிங் நல்லா இருந்துச்சா? ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. மனோ, அந்த பணத்தை கொடு. கொடு. இந்தாங்க. பாத்துமா, வாடகை கோட்டை கொடுக்கும் போது பணத்தையும் சேர்த்து கொடுத்துட போற. அதெல்லாம் நாங்க ரொம்ப உசாரு, அப்படிலாம் கொடுத்துட மாட்டோம். சரி, இதெல்லாம் ஓகே. நாங்க சொன்ன மாதிரி அவ கர்ப்பம் கலையற மாதிரியான ஸ்ட்ராங்கான மாத்திரை தானே அவளுக்கு கொடுத்துருக்க? கண்டிப்பா கர்ப்பம் மொத்தம் கலைஞ்சிரும் சார், நீங்க கவலையே படாதீங்க. ஆமா, இவ்வளவு நேரத்துல ரிசல்ட் தெரியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல குய்யோ முயோன்னு கத்துவா. அதுக்கப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். ஏதாவது இருந்தா போன் பண்ணி கூப்பிடுங்க மேடம். நான் வரேன். வரேன் சார். கர்ப்பமா இருக்கிறேன்னு சீனை போட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருடைய சாஃப்ட் கார்னரையும் உன் பக்கம் திருப்ப பாக்குறியா? அது நடக்கவே நடக்காது. இன்னையோட உன் விஷயத்தை டோட்டலா முடிக்கிறேன். ஐயோ, என்னடா இது? என் கண்ணிய என்னால நம்ப முடியல. தாடிகார இவ்ளோ கரிசனம் காமிக்கிறான். காஃபி போட்டு குடுக்குறான்,
பிரஷ்ல பேஸ்ட் போட்டு வச்சுக்கிறான், துண்டு எடுத்து வச்சுக்கிறான். என்னதான் நடக்குதுங்க? நானும் ஏதோ சும்மா வாந்தி நினைச்சு பொய்ய சொன்னா அந்த டாக்டர் வந்து மெய்யாலுமே நான் கர்ப்பம் தானே சொல்லிட்டு போயிடுச்சு. ஆனா அந்த ஃபீல் எதுவுமே நமக்கு இல்லையே. காலையில எந்திரிச்சா இந்த மசக்கைக்கு வாய் புளிக்கும், ஒரு மாதிரி இருக்கும்லாம் சொல்லுவாங்களே, நமக்குன்னு ஒன்னும் காணும். உடம்பும் அதே மாதிரிதான் இருக்கு. என்ன எதுன்னு ஒன்னும் புரியலையே ராணி. இட்ஸ் டூ லேட் தமன்னா. அங்க பாரு, டாக்டர் வந்துட்டாங்க. மிஸ்டர் சித்தார்த். சித்தார்த், நேத்து வந்தவங்க வருவாங்கன்னு சொன்ன. இவங்க யாரு சித்தார்த்? என்ன ஒரே குழப்பமா இருக்குது? நான் தான் டாக்டர் மலர்விழி. டாக்டர், நேத்து ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி இங்க வந்து செக் பண்ணாங்கல்ல, அவங்க பேர் கூட மலர்விழி தான். சாரி சார், நீங்க 2வது முறை ஃபோன் பண்ணதுனால தான் நானே வந்தேன். நேத்து ஒரு சிசேரியன் கேஸ் இருந்துச்சு, அதனால தான் என்னால வர முடியல. இல்ல டாக்டர், நேத்து ஒருத்தவங்க வந்தாங்க. நான் அவங்க கிட்ட மலர்விழியான பேரை கேட்டேன். அவங்க கூட ஆமான்னு சொன்னாங்களே. ராணி செக் பண்ணி மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு போனாங்களே. இம்பாசிபிள். ஒருவேளை இங்க ஜூனியர்ஸ் வந்திருந்தா கூட அவங்க பேரை சொல்லியிருப்பாங்களே தவிர மலர்விழின்னு சொல்றதுக்கு சான்ஸே இல்ல. வேற யார் வந்தாங்க? ஐயோ மனோ, இப்ப என்னடா பண்றது? ஏம்மா எந்த ரியாக்ஷனும் காமிக்காம பேசாம இருப்போம். என்னதான் நடக்குதுன்னு பாப்போம், இருங்க. சரி சரி, ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. மிஸ்டர் சித்தார்த், நீங்க என்னன்னு விசாரிங்க. நிச்சயமா நம்ம சைடுல இருந்து யாருமே வரல, அது எனக்கு நல்லாவே தெரியும். என்னது குழப்பமா இருக்குது? வந்த டாக்டர் என்னாண்ட கர்ப்பம் வேற சொல்லிட்டு போயிடுச்சு. ராணி வாமா, வந்து உட்காரு. பல்ஸ் செக் பண்ணி பார்த்துடலாமாமா? டாக்டர், இவ இப்ப எப்படி இருக்கா? குழந்தை எப்படி இருக்கு? பல்ஸ் பத்தி ஏதோ சொன்னீங்களே, என்னாச்சு? அவங்களே சொல்லுவாங்க. தமன்னா, பரவாயில்ல, நீ கரெக்டா ஒரு காரியம் பண்ணிட்ட. கர்ப்பம் கலைஞ்சிருச்சு போல. இந்த விஷயத்த சொல்லாம பேய் மொழி முழிக்கிறா. டாக்டர், என்ன சொல்லணும்? எனக்கு ஒண்ணும் புரியல. இங்க என்ன நடக்குது? யோ, நானே விஷயத்த சொல்றேன். டாக்டர் ஏன் என்னாண்ட விஷயத்த சொல்ல சொல்றாங்கன்னா, எதுக்கு இப்படி அமைதியா இருக்க? என்ன விஷயம்னு சொல்லு, சொன்னாதானே தெரியும். நான் கர்ப்பமா இல்ல. ஏய், இப்ப என்ன சொல்ற நீ? என்னாச்சு உனக்கு? ஐயோ பாட்டி, கேளுங்களேன். பாட்டி கொஞ்சம் பொறுமையா இருங்க பாட்டி.
ஆமா, நான் உண்டாகவே இல்லை. இதுதான் நிஜம். என்ன தமன்னா இவ புது கதை சொல்லிக்கிட்டு இருக்கா? ஆமா மிஸ்டர் சித்தார்த், ராணி சொல்றது நிஜம்தான். அவங்க கர்ப்பமா இல்ல. பாத்தீங்களாப்பா, இவ என்ன வேலை பண்ணிருக்கா பாத்தீங்களா? ஏய், உன் ஃப்ராட் தனத்துக்கு அளவே இல்லையா? வீட்டுல இருக்க எல்லாரையும் கோமாளியாக்கி உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? இங்க பாரு, இனிமேல் இந்த வீட்லயே இருக்க கூடாது. முதல்ல வெளியே போ. போங்கறல்ல. என்னயா நீ ஆவுனா கிளம்புனே சொல்லிருக்கிற? சரி, டாக்டர் இருக்கும்போது என்ன இதெல்லாம்? யார் இருந்தா என்ன தாத்தா? இப்படி ஒரு ஃப்ராட வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு எனக்கு பயமா இருக்கு. இவ காசடிக்கு தானே இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. ஏய், வெளியே போறியா இல்லையா? இல்லாட்டி நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். முதல்ல கிளம்பி வெளியே. என்னயா நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிற? நான் என்னயா பண்ண? நீ கர்ப்பப்படி எதுக்கு எல்லாரையும் நம்ப வச்ச? அப்படி வா கதைகி. நானே கரெக்டா சொல்லிடுறேன். நான் சொல்றத நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது நானா வாய திறந்து நான் கர்ப்பமா இருக்கிறேன், வயிற்றுக்குள்ளார புள்ள இருக்குதுன்னு சொல்லிக்கிறேனா? தாத்தா, ஒரு முக்கியமான விஷயத்த உங்களாண்ட சொல்லணும். என்ன விஷயமா? வீட்டுக்குள்ள எல்லாரும் நான் கர்ப்பமா இருக்கிறேன்னு தப்பா புரிஞ்சுக்கின்னு இருக்காங்க. என்னம்மா சொல்ற? நானும் அப்படித்தானமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் தாத்தா, மனசுக்குள்ளார ரொம்ப குத்த உணர்வா இருந்துச்சு. நாம ஒரு விஷயத்த செய்யணுங்கிறதுக்காக எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு விட்டேன். ஆனா இப்ப எல்லாரும் என்ன தாங்கறத பார்க்க சொல்ல மனசுக்கு ஒரே கஷ்டமா இருக்கு தாத்தா. அதனால்தான் உண்மையை சொல்லிடலான்னு வந்தேன். அப்ப அந்த டாக்டர் சொன்னது என் உடம்ப பத்தி எனக்கு தெரியாதா? நான் கர்ப்பமாலாம் இல்ல தாத்தா. அவங்க என்னத்துக்கோசரம் அப்படி சொல்லிட்டு போனாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. அதனால்தான் நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம தயங்குனேன். ஆனா நான் அடிச்சு சொல்றேன், நான் கர்ப்பமா இல்ல. எனக்கு புரியுதுமா. அப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லன்னு தான் நானும் நினைச்சேன். இருந்தாலும் ஒரு நப்பாசை, அந்த நப்பாசை நிராசை ஆயிடுச்சேப்பா. எல்லாம் சரிதாம்மா. ஆனா நீயே ஒரு வார்த்தை நான் கர்ப்பம் இல்லைன்னு சொல்லி இருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காதேம்மா. நீ ஏமா சொல்லல? அதனாலதான் நாங்க வேற ஒரு பெரிய மந்திரவாதிய பார்த்து இந்த கயிறை வாங்கிட்டு வந்திருக்கோம். நாங்க எல்லாரும் கட்டிருக்கோம். நீங்க 3 பேரும் இதை கட்டிக்கிட்டாதான் பொம்மியோட டார்கெட்ல இருந்து நீங்க எல்லாரும் தப்பிக்க முடியும். சொன்னா கேளுங்க. ஐயோ மாமா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அதை இதை சொல்லி சும்மா இருக்கிறவங்களையும் பயமுறுத்திட்டு இருக்கீங்க. அம்மா, தமன்னா, இதுக்கெல்லாம் நீங்க ஒன்னும் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த பேயெல்லாம் போட்டோ எடுக்கிற கேமராவே வந்துருச்சு. அந்த அளவுக்கு சயின்ஸ் வளர்ந்துருக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த காலத்துல போய் பேய் பூதம் கொடுங்க மாமா. மனோ, என்ன மனோ நீ? தம்பி, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீங்க வேற. ஆளுதான் வளர்ந்துருக்கீங்களே தவிர மூளை வளரவே இல்ல. அறிவியலை நம்ப வேண்டிய நேரத்துல ஆவி கீவின்னு பெண்ணாத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த ராணியை எப்படி தடுக்கணும் அப்படிங்கறதுதான் முக்கியம். அத பத்தி பேசுங்க. அதை விட்டுட்டு கண்டதை பேசி மைண்ட் டைவர்ட் பண்ணாதீங்க. ஏய், என்ன தமன்னா இப்படி அடிக்க வர? ஏதோ ஒரு உருவம் நினைச்சு. உருவமா? என்ன தமன்னா உளற? நீ ஏதாவது கனவு கண்டு பயந்திருப்ப. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் என் கண்ணால பார்த்தேன். தமன்னா, நான் தான் சொல்றேன்ல அங்க யாருமே இல்லன்னு. அங்க யாரும் இல்ல. இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஏதாவது இருட்ட பார்த்து பயந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஒருவேளை இவளா இருக்குமோ?
என்னது இது தூங்காம இப்படி சுத்தின்னு தெரியுதுங்க? கண்டிப்பா கண்டிப்பா இவதான் என்ன பயமுறுத்திருக்கான்னு தோணுது. வர வர இவளுக்கு ரொம்ப திமிராயிடுச்சு. இதுக்கப்புறம் இவளை சும்மா விடக்கூடாது. தமன்னா நீ பயப்படாத, வா ரூமுக்கு போலாம். ஏய் வா வா. யோ, தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கு தேவையான பொருள் எல்லாம் லிஸ்ட் வாங்கி வந்துக்கிறேன். நீ வா, போய் எல்லாத்தையும் வாங்கி வந்துடலாம். குறைச்ச கொஞ்சம் அடக்கி வாசி. என்னயா என்ன அடக்கி வாசிக்கணும்? இங்க பாரு, ஆன்ட்டி முன்னாடி இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி அவங்க மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம் தான் நான் அங்க வச்சு பேசல. என்னயா என்ன சொல்ல வர இப்போ? எனக்கு உனக்கு நடுவுல நடந்தது டிராமா கல்யாணம் தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. காசு வாங்கிட்டு நடிக்க வந்ததானே நீயே. நான் கட்டின தாலிய நடிப்புக்காக தானே வாங்கிக்கிட்ட. நானும் அப்படி நினைச்சுதான் கட்டினேன். உன் கழுத்துல தாலி கட்டும் போது பொம்மையை கொண்டவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் போடுற டிராமாவை நினைச்சுதான் அதை உன் கழுத்துல கட்டினேன். புரியுதா? அதுக்குன்னு இந்த தாலி பிரிச்சு கோக்குறது அது இதுன்னு பண்ற சடங்குல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. யோ யோ யோ, என்ன விட்டா பேசினே போற? நீ வேணா அத்த நடிப்புன்னு நினைச்சு தாலி கட்டி இருக்கலாம். ஆனா நான் மனசாரதான் உன்னாண்ட தாலிய வாங்கிக்கிறேன். இதான் என் கழுத்துல ஏறின ஐயோ, இவங்க ராணின்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேய அடிக்கிறதுக்கு பிளான் வேற போடுறாங்களே. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு என்ன தோணுதுன்னா, மாமா ஒன்னும் வேண்டாம், தயவு செஞ்சு ஆரம்பிக்காதீங்க, இதோட விட்டுருங்க. நேத்து நைட்டு வந்தது பொம்மையோட ஆவிதான், அது இதுன்னு ஏதாவது சொல்லுவீங்க, அதான சொல்ல வந்தீங்க? இல்ல இல்ல, நான் எதுவும் சொல்லல. ஏற்கனவே இவ சொன்னதை நம்பி ஒரு டாக்டர் வேற செட் பண்ணி வர வச்சோம். அவ எப்பவாது இவ கண்ணுல பட்டு தொலைச்சிருவாளோன்னு பயமா வேற இருக்கு. ஒவ்வொன்னும் அந்த ராணிக்காக செய்ய போய் அது எல்லாமே பூமரங் மாதிரி நமக்கே திரும்புது. அந்த ராணி பயங்கரமான கேடிய நம்ம எல்லாரையும் ஏமாத்தி தண்ணி குடிக்க வைக்கிறான். சரியான கடிஞ்செடுத்த ஃப்ராடா இருப்ப போல இருக்கு. சரி விடு, கவலைப்படாத. எப்படிமா கவலைப்படாம இருக்க முடியும்? நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு ஜம்முன்னு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல போய் அவ உட்காந்துக்க போறா. 2 பேருக்கும் ஃபங்க்ஷன் நடக்கும். அவளுக்கு எந்த குறையுமே இல்ல, குறை எல்லாமே நமக்கு தான். இல்ல மனோ, அந்த சடங்கு நடக்கவே நடக்காது. என்னமா சொல்றீங்க? கழுத்துல அந்த தாலி இருந்தாதானே அவங்களால அந்த சடங்கை நடத்த முடியும். அவ கழுத்துல இருக்கிற தாலியே போயிடுச்சுன்னா அவளால என்ன பண்ண முடியும்? அத்த என்னத்த சொல்றீங்க? ஐயோ, அக்கா சொல்றத பார்த்தா சித்தார்த்த காலி பண்றதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்க போல இருக்கே. வம்ப விலை கொடுத்து வாங்குறதுங்கிறது இதானோ? சும்மா இருக்கிற பொம்மைய வேற கிளறி விடுறாங்க. இவங்களே அவளை விருந்தாளியா வீட்டுக்கு வெத்தலை பாக்க வச்சு அழைக்கிறாங்க. அழைக்கட்டும். தாயத்தும் கட்டல, நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த கூட்டத்துல நானாவது உஷாரா இருக்கேனே. கண்ட்ரோல் ரூம், நான் எஸ்ஐ விமல் பேசுறேன் சார். திருவிக்க நகர்ல செயின் ஸ்நாச்சிங் நடந்திருக்கு. நான் வண்டி நம்பரை நோட் பண்ணிருக்கேன், சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. உடனே அந்த வண்டியை மடக்கணும். வண்டி ரன்னிங்ல இருக்கு சார். சார் சார் சார், எப்படியாவது அவனுங்களை புடிச்சிருங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார், என் தாலி சார், எப்படியாவது என் தாலி எனக்கு மீட்டு கொடுங்க சார். இன்னைக்கு எனக்கு தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடக்க போகுது சார். படுபாவி பசங்க, இவனுங்க நல்லா இருப்பானுங்களா? இவனுக்கு குடும்பம் நல்லா இருக்குமா? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் டக்கு டக்குன்னு பொருளை கைமாத்திடுவாங்கம்மா. ஐயோ,
திருட்டு போன அதே தாலி உன் கழுத்துக்கு வருமானு தெரியாது. அப்படி மட்டும் வந்துச்சுன்னா அது உன்னோட அதிர்ஷ்டம். ஒண்ணு பண்ணுங்க, நீங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கம்மா. செயின் கிடைச்சதும் போன் பண்ணுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க போன் நம்பரும் அட்ரஸும் கொடுத்துருங்க. எனக்கும் கொடுத்துருங்கம்மா. செயின் கிடைச்சதும் நான் கால் பண்றேன். ஏக்கா நம்பரை கொடுக்கா. கொடுக்கலாம். என்னடி இது? எனக்கு என்னமோ தாடிகாரனுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்குதுக்கா. எதுக்கும் அவனுக்கு ஒரு போன் போட்டு பார்க்கலாம். குடு. இரு இரு, இந்த போன் போடு. இங்க பாரு, இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான லெட்டர் இது. இத யார் கண்ணிலயும் படாம பத்திரமா ஒளிச்சு வை, புரியுதா? சரிக்கா. இங்க பாரு, இப்படி மூக்க சிந்திக்கின்னு நீயே வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் காட்டி குத்துறாத. கொஞ்சம் கம்முன்னு வாயண்டி. ஏக்கா பார்த்தல, போலீஸ் எல்லாம் பெருசா என்ன கண்டுக்க கூட இல்ல. அவங்க சொல்றத பார்த்தா தாலி உடனே கிடையாது போலகுதேக்கா. அப்புறம் எப்படிக்கா இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்? ஏய், அவங்களுக்கு 1000 வேலை. அதுல நம்ம கேஸ், தம்மா துண்டு கேஸ். பாப்போம், எதுனா நடக்கும். சாமிய வேண்டிக்குவோம். வேற என்னடி பண்றது நாம? வீட்ல கண்டுபிடிச்சு கேட்டா என்னக்கா சொல்றது? ஏய், அவங்க கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ, சாயங்காலத்துல தாலி நீ கைட்டி குத்தாதானே இந்த ஃபங்க்ஷனே நடக்கும். தாலி இல்லாம என்னடி பண்ண முடியும்? தாடிகாரனாண்ட சொல்லி தேட சொல்லான்னு பார்த்தா அவனும் போன் எடுக்க மாட்டான். ஏக்கா நம்ம ஏரியாக்காரங்க யாருக்காவது போன் பண்ணி பாக்கலாமா? ஏய், இந்த மாதிரி வேலை பண்றவங்க யாரு என்னன்னு எப்படி தெரியும்? அவனுங்க என்ன நம்ம கூட கனெக்ஷன்ல இருக்கிறானுங்க. எதுக்கும் நான் பாலுவாண்ட போன் பண்ணி சொல்லி வைக்கிறேன். சரிக்கா. ஒருவேளை இந்த ஃபங்க்ஷன் நடக்கலன்னா இது டிராமா கல்யாணம் தான் ஒத்துக்கிட்டு நீ அப்படியே வேலைக்கு போயிடணும். அத சரியா நீ? பாக்கலாம்யா. தேவையில்லாம தாடிகாரனாண்ட வர வாய விட்ட. அதனால்தான் ஒரு வேலை இப்படி ஆயிடுச்சோ என்னவோ. என்னடி முனவிக்குனே வர? இல்லக்கா, தாடிகாரனாண்ட கண்டிப்பா இந்த சடங்கு நடந்தே தீரணும்னு சவால் விட்ட. ஆனா சத்தியமா திமிர்ல எல்லாம் நான் சவால் விடலக்கா. அவனை மனசார புடிச்சு போய் இந்த தாலிய வாங்கிக்கணும்ன்ற நம்பிக்கையில தான்க்கா அப்படி பேசினேன். கடைசியில இப்படி ஆயிடுச்சேக்கா. சரிடி, இன்னத்துக்கோசரம் இப்படி சொல்லி சொல்லி அழுதுக்குனே வர? பின்ன அழாம என்னக்கா பண்ண சொல்ற? அவன் என்னதான் என்னாண்ட முறைச்சுக்கினே இருந்தா கூட அவன் கட்டின தாலி என் கழுத்தை தொட்டுக்கினே இருக்குதுன்னு நான் சந்தோஷமா இருந்தேன். கட்சியில எல்லாமே போச்சேக்கா. சரி, புலம்பாம வா, எப்படியும் கிடைக்கும் வா. ஏய் ராணி, வீட்ல கேட்டா என்னடி சொல்றது? ஏக்கா, தாலி காண போன விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம்க்கா. எப்படியாவது சமாளிப்போம் வா. இவன் ஏதோ பெருசா சடங்கு நடக்கிற மாதிரி பில்டப் பண்ணிட்டு வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். யாரை ஏமாத்தி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஃப்ராடு. டேய் பத்து, ஐயோ, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எதுக்கு அமைதியா இருக்கணுங்கிற? வாய் கிளிய பொண்ணு பொண்ணுன்னு சொன்னியாமா? 2 பேரும் சேர்ந்து தானே ஏமாத்தி இருக்கீங்க. இன்னும் எதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களை எல்லாம் கூட உட்கார வச்சிருக்கீங்க? நீங்க முதல்ல கிளம்புங்கம்மா. இனி ஒரு பொண்ணு நடக்க போறது இல்ல. யாரும் எந்திருக்காதீங்க, தயவு செய்து உட்காருங்க. தாலியே தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா மாமா. இப்ப எப்படி சடங்கு நடத்த முடியும்? என்னங்க, அவன் என்னமோ வேணும்னே தொலைச்சிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எவனோ ஒரு படுபாவி இப்படி பண்ணிருக்கான். ஏன் இப்படி பண்ணானே தெரியல. அவனை யாராவது தூண்டி விட்டு இருந்தா சத்தியமா அவங்களுக்கு எல்லாம் நல்ல சாவே வராது.
தான் சாவாங்க. என்ன இந்த அம்மா இப்படி திட்டுது? பழிச்சிரு போது. போனவன் எடுத்துட்டு ஓடி போயிட்டான். இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே நடந்த கல்யாணத்தை இவ உண்மைய சொல்லாம பண்ணிக்கிட்டதுனாலதான் இவ்வளவு விஷயங்கள் நடக்குதோ என்னமோ. அதனாலதான் தாலிய பிரிச்சு கோக்கணும்னு முடிவு பண்ண அன்னைக்கு அவசரமா தாலிய காணாம போயிடுச்சு. ஒருவேளை அந்த சாமியே நம்ம சித்தார்த்துக்கு இந்த ராணி ஏத்தவ இல்லன்னு நம்ம எல்லாருக்கும் காட்டி குடுக்கறாரோ என்னவோ. என்னங்க இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? வெளியே போக சொல்ல இப்படி எல்லாம் நடக்கணும் அவளுக்கு என்ன தெரியுமா? அவளே இதை தாங்கிக்க முடியாம அழுதுனுக்குறா. அவளை போய் இப்படி கேவல பத்தி பேசினுக்கிறீங்க. ஐயோ, நான் வாய திறக்கலாமா? நான் வாய திறந்தா உங்க எல்லாருக்கும் தப்பாதான் தெரியும். இப்படி அபசகனமா நடந்துருச்சே. இது வரைக்கும் இந்த வீட்ல இந்த மாதிரி எல்லாம் நடந்ததே இல்லையேங்கறத நினைச்சு சொன்னேன். ஏதோ சொல்லிட்ட, உங்க இஷ்டம். என் புள்ள சித்தார்த்தோட வாழ்க்கை எந்த விதத்திலயும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற அக்கறையில தான் இவ்வளவும் பேசுறேன். இல்லனா இவ்வளவும் பேசுறதுக்கு எனக்கு என்ன தலையெழுத்தா? நீ செஞ்ச தப்புதான் இப்படி மொத்தமா உன் தலையில வந்து விடிஞ்சிருக்கு.